ஸோ பிசிஓஎஸ்க்கு என்ன நம்ம கரெக்ஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்ப ஏர்லி சிம்டம்ஸோடவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர் ஃபால் இருக்கும், டயர்ட்னஸ், வீக்னஸ் இருக்கும், ஆக்னே, ஸ்கின் சேஞ்சஸ், அதே மாதிரி ஸ்கின்ல அங்கங்கே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏர்லியராகவே நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற விஷயங்களில் நம்ம என்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று ஒரு கைனகாலஜிஸ்ட்டையோ இல்லை ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன்ட்டையோ கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா டயட்ரி கரெக்ஷன்ஸ், நம்ம டயட்ரி கரெக்ஷன்ஸ் என்னென்ன மேக் பண்ணணும் அப்படின்னா, தண்ணி எவ்வளோ நல்லா குடிக்கிறாங்க, எவ்வளோ வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட வெயிட் என்ன மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் உட்காந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் டிப்ஸ் நம்ம வந்துட்டு பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அட்லீஸ்ட் 2.5 லிட்டர்ஸ் தண்ணி கண்டிப்பாக குடிக்கிற மாதிரி, அதே மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு நிறைய ஃப்ரூட்ஸ், அதாவது இன்பிட்வீன் ஸ்நாக் இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, நட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு டெவலப் ஆன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வேர் ஆஃப் ஆகும். ஸோ இந்த ஒரு பிசிஓஎஸ் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணும்போது நம்மளால வந்துட்டு ப்ரீ ப்ரெக்னன்சியில் இருக்கிற ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, அடலசென்ட்ல இருந்தாலும் சரி, போஸ்ட் பார்ட்டம் இருந்தாலும் சரி, உங்களோட பிசிஓஎஸோட ரிவர்சல்லையோ இல்லை பிசிஓஎஸ் மேனேஜ்மெண்ட்லேயோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.